கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நாம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிமு 587ஆம் ஆண்டு யூதர்கள் பாபிலோனிய தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கைதிகளாக அகதிகளாக கொண்டு போகப்பட்டனர். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பரிசுத்த நகரத்தை பறிகொடுத்தனர். அடுத்ததாக தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாகிய தேவாலயத்தை அவர்கள் இழந்து போனார்கள். மூன்றாவதாக தங்களுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும் அவர்கள் தொலைத்தார்கள். நான்காவதாக தங்கள் வாழ்வாதாரங்களின் அழிவை தங்களுடைய கண்களாலே அவர்கள் கண்டார்கள். அடுத்ததாக தங்களுடைய சுதந்திரம் பறிபோனது, நாசமாக்கப்பட்டது. இறுதியாக தேவ பாதுகாப்பின் கரம் தங்களை விட்டு எடுபட்டு போனதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே தானே தேவனுடைய வார்த்தை இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. நாம் இன்னும் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமேன். நாம் இன்றைக்கு கூட பலவிதமான இழப்புகளை, ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கலாம். அப்படி சந்திக்கும் போது நாம் ஒருவேளை கர்த்தர் என்னை விட்டு அகன்று போய்விட்டார், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இல்லை என்று உணரலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அவர் இன்றைக்கும் நம்மை அவர் காப்பதற்கும் ஜீவன் கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். எந்த காரியம் நம்மை விட்டு கடந்து போனாலும் அதை மீண்டுமாக இரட்டத்தனையாய் கொடுக்க நம்முடைய தேவனால் முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் பற்றிக்கொள்வோம், பின்பற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.